வகுப்பில் ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு கேட்குது, என்ன தெரியுமா, மஞ்சள் அழகுன்னு சொல்கிறீங்களே, ஆம்பளை மஞ்சள் பூசுவானா? இந்த கேள்வி என்ன சொல்கிறீங்க? ஏன் மஞ்சள் அழகுன்னு சொன்னாங்க? எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு. ஏன்னா இது நம்ம சிலபஸில் இல்லை. எப்போவுமே இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா திடுக்கிட்டுருவோம் நம்ம. அதுக்கு பல வாத்தியார்கள் பல வழிகள் வச்சுருப்பாங்க. தெரியாத கேள்வியை கேட்டால், ஓ நம்பர் என்ன எந்திரி அப்படிப்பாங்க. அவன் நான் இல்லை சார், இவன் தான் அப்படிப்பான். உட்காரு, பேசாமல் உட்காரு. இன்னும் சில வாத்தியாருக்கு சென்டிமெண்ட்டாக டச் பண்ணுவாங்க. நான் தானே உன்னை சேர்த்து விட்டேன், அந்த நன்றி கூட உனக்கு கிடையாதா? அவன் என்ன கேட்டுக்கிட்டான், ஒரு சந்தேகம் தான் கேட்டான். இன்னொரு வாத்தியார் இருந்தார். அவர் எப்படின்னா, அவருக்கு பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல மாட்டார். அந்த கேள்வி கேட்டவுடனே பாராட்டி விட்டுருவார். அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி. இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சேனப்பா. குட் கொஸ்டின், உட்காரு. உட்காந்து அவன் கேட்பான். பக்கத்தால், ஏன்டா பதிலே சொல்லாட்டி போகிறான்டா, நல்ல மனுஷன். ஆனால் தினம் செய்ய முடியாது. இப்படியே குட் கொஸ்டின் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பேர் வச்சு விட்ருவாங்க. இந்த குட் கொஸ்டின் போது பாரு அப்படின்னு சொல்லி. மஞ்சள் அழகுங்கிற வார்த்தையை சொன்ன உடனே, மஞ்சள் ஆண்கள் பூசுவாங்களான்னு அந்த பொண்ணு கேட்ட உடனே சிடுக்கிட்டு போனேன் நான். அப்புறம் தான் எங்கள் பேராசிரியர்கிட்ட போய் கேட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் பேராசிரியர் தான். எனக்கு சந்தேகம் வந்தால், எனக்கு தெரியாத செய்தி உலகத்தில் இல்லை என்று நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன். நான் யார்கிட்டையாவது அதுக்கு பதிலை தேடி அலைவேன். தோ பரமசிவன் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தோப்பா கேள்விப்பட்டிருக்கே இல்லை? அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்கிறாருன்னு எப்படி சொல்லலாம் தெரியுமா? 1986 98 வரைக்கும் தியாகராஜ காலேஜில் வேலை பார்த்தார் அவர். அவரோட நான் வேலை பார்த்தேன். நான் நேரடியாக ஸ்டூடெண்ட் இல்லை, வேலை தான் பார்த்தேன். ஆனால் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம். அன்பே சிவம் படத்தில் மாதிரி மாறி பேசுவோம். அவருக்கு கடவுள் நம்பிக்கைலாம் ஒன்றும் கிடையாது. நான் எந்த கோயிலை பார்த்தாலும் உள்ள போயிடுவேன். அதை பற்றி எங்களுக்குள்ள கவலை கிடையாது. என்னை கும்பிடாதேன்னு சொன்னதில்லை, ஏன் கும்பிட்டேன்னு கேட்டதில்லை. ஒரு நான் மதுரையில் ஒரு ரோட்டோரத்து முருகன் கோயிலுக்குள்ளே நான் போனேன். அவர் வெளியே நின்று சேர்த்து குடிச்சிட்டு இருந்தார். சாமி கும்பிட்டு வெளியே வந்தேன். சாமி பார்த்தீங்களான்னு கேட்டார். பார்த்தேன். என் முருகன் தானே அப்படின்னாரு. ஆமாங்க. அது கீழே ஒரு கல்வெட்டு இருந்துச்சு, படித்தீங்களா அப்படின்னாரு. இல்லையே படிக்கலையே. அந்த முருகனுடைய இடுப்பில் ஒரு குருவால் இருந்திருக்குமே, அது நாயக்கர் காலத்து வாழ். பாண்டியர் காலத்தில் குருவாள் கிடையாது. அதனால் இந்த முருகன் 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்திருக்கணும். இதெல்லாம் பார்த்தா நான் எப்படிக்கும் சாமி விடுவேன் அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு நான் விடலை. அப்போ நீங்கள் என்ன கடவுள் இல்லைங்கிறீங்களா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒன்று அந்த சிகரெட்டை ஒரு இழுத்துட்டு, இல்லைன்னு சொல்ல தம்பி, இருந்தால் நல்லது தானே அப்படின்னாரு. எங்கேயா கேட்ட மாதிரி இருக்கா? இதைத்தான் என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் சொல்ல, அதை அசின்ட்ட அவர் சொல்ல, உலகமே வியந்து பார்த்ததா, அசினே கேட்குறாங்கன்னா இது அற்புதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இந்த படம் பார்த்து வர்றப்ப ஒரு டிரைவர் என்கிட்ட கேட்டார், அவர் என்ன சார் சொல்கிறாரு கமல் சார், இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா? இருந்தால் நல்லதானங்கிறாரு, இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா? எனக்கே என்ன சொல்கிறேன்னு தெரில. அப்புறம் நான் சொன்னேன், ஒன்றுமில்ல, நீங்கள் என்கிட்ட ஒரு 100 ரூபா கேட்குறீங்கன்னு வைங்க, இருந்தால் தரமாட்டேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை என்ன அர்த்தம்? அது அவ்வளோதான். இப்போ பாருங்க, அந்த சொன்ன முறை இருக்குல்ல, தான் அவர் தோ பரமசிவன். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மஞ்சள் அழகும் அழகல்லன்னு போட்டிருக்கேன் சரியா, அது என்ன அர்த்தம்? அப்போ அவர் சொன்னார், சமணத்தில் பௌத்த துறவிகளும் இருந்தார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, சமணத்தில் சமண துறவிகளும் இருந்தார்கள், பௌத்தத்தில் பௌத்த துறவிகளும் இருந்தார்கள். பிக்கினிமார்கள் அவர்களுக்கு பேர். சமணத்திலும் பெண்கள் இருந்தார்கள், பௌத்தத்திலும் இருந்தார்கள். அதனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள்,
மஞ்சள் பூசுவது அழகல்ல, சுருண்ட கூந்தல் அழகல்ல, கண் அழகல்ல, கல்வி அழகை அழகு என்பதை ஆணுக்கும் பெண்ணுக்குமாக பொதுவாக சொல்வதற்கு வைத்திருக்கிறார்கள். போன வாரம் இந்நேரம் நான் காசியில் இருக்கேன். காசி போயிருந்தேன். அங்கே போய் எல்லா இடமும் பார்த்துட்டு சாரநாத்துக்கு போயிட்டு வந்தேன். சாரநாத் எதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் அசோகருடைய இந்த சின்னம் இருக்குது. 4 சிங்கம் இருக்கு இல்லையா, இந்திய அரசாங்கத்தினுடைய சின்னம் அங்கே இருக்குது. இந்த சூபி இருக்குது, சாரநாத்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய அந்த சூபியினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? நான் போயிருந்தப்ப சீனாவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, இந்தோனேஷியாவிலேருந்து, தாய்லாந்துலேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துங்க அந்த புல் தட்டில் உட்கார்ந்து இப்படி பார்த்து தவம் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால், புத்தர் ஞானம் பெற்ற பிறகு முதலில் சொற்பொழிவாற்றிய இடம் அந்த சாரநாத் தானா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு சொற்பொழிவாளனாகிய நான் அந்த இடத்த போனவுடனே தொட்டு கும்பிட்டேன். ஞானம் பெறுவது சாதாரணம் அல்ல. எல்லாம் வந்துருமா சொல்லுங்க பார்ப்போம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. யார் சொல்கிறா? ஔவையார். எல்லாம் சொல்லிட்டார். நம்ம ஒன்று சொல்லிச்சு கடைசியா, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, ஏன் புத்தகத்தினால பேசுறதுல சிறப்பு தெரியுங்களா? நீங்கள் அத்தனை பேரும் புத்தகத்தை படித்தவர்கள், படிக்க விருப்பம் உள்ளவர்கள், கேட்க விருப்பம் உள்ளவர்கள். இங்கே பேச வாய்ப்பு கிடைக்கணுங்க. கல்யாண வீடுகளில் பேச கூப்பிடுவாங்க. அது ஒரு தற்கொலை முயற்சி. யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. அதில் நாங்கள் பேசணும். திருச்சிக்கு ஒரு முறை போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளே. 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு வீட்டில் கூப்பிட வந்துட்டாங்க. நான் சொன்னேன் அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அவன் கேட்க மாட்டேன்ட்டான். வாங்கன்னு கூப்பிட்டு போய் அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது. ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து, பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. போகிறப்பான இல்லை, இங்கிட்டு போ அங்கிட்டு போ. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க. அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அந்த கூட்டத்தில் ஒரு கிளவி வந்து என்னை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு. அது எவ்வளவு நல்ல கிளவி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிறவன் இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன். ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து பேச மாட்டேனா? என்ன சொல்கிறேன், ஞானத்தை பெறுவது என்பது சாதாரணம் அல்ல. இதுக்காக நம்ம காட்டுக்கெல்லாம் போக வேண்டாங்க. ரசிக்க தெரிஞ்சாலே சிறப்பு. சில பேர்கிட்ட ஒரு நகைச்சுவை சொல்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அப்படிப்பாங்க, நமக்கு உயிரே போயிடும். அப்புறம்னா என்ன அர்த்தம்? நான் என்ன அலாவுதீன் அற்புத உள்ள கதையாக சொல்கிறேன், இது ஜோக்கியான்? ஐயோ முதலே சொல்ல வேண்டியது தம்பி, இன்னும் ஆதரவு வைப்பாங்க. அப்போ ஒன்றை அறிந்து கொள்வதற்கான தன்மையை நாம் வளர்த்து கொள்கின்ற இடம் எது? புத்தகங்கள் இருக்கின்ற இடம்தான் அதை நமக்கு காட்டுகின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புத்தகத்தை படிக்கிறப்பயே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி நம்ம கடவுளுக்குள்ளே வரணுங்க. சரி, இன்னொன்று சொல்கிறேன். வகுப்பில் பாடம் எடுக்கிறப்ப சொன்னல, அந்த மஞ்சள் அழகு கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணு இன்னொரு கேள்வி கேட்டுச்சான்ட்ட. வகுப்பில் நுழையிறேன், செகண்ட் எம்ஏ கிளாஸு. அந்த பொண்ணு எந்திரிச்சு கேள்வி கேட்குது. யா ஒரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, இன்னும் பாடமே ஆரம்பிக்கலையம்மா, ஏன் சந்தேகம்? இல்லை, ஒரு சந்தேகம். என்ன, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், ஆடு மாடுகளும் காலில் தான் நடக்குது. அதுக்கு முத்தர ஏன் கால்நடைன்னு பேர் வச்சாங்க? நமக்கு ஏன் கால்நடைன்னு பேர் வைக்கல? இடி விழுந்த மாதிரி இருக்குமா இல்லையா? எனக்கு இந்த கவுண்டர் பண்ணி மாதிரி யார் உன்னை இப்படிலாம் கேட்க சொல்கிறா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? அதுவும் காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம். ஆனால் அதுக்கு மாத்திரம் கால்நடைன்னு பேர் வச்சுருக்காங்க, நமக்கு வைக்கலை. ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டது யார்? ஒரு ஸ்டூடெண்ட்டு வாத்தியார்கிட்ட கேட்குது. பெரும்பாலும் நாங்கள் பாடம் நடத்தி முடிச்சோடனே ஒரு கேள்வி கேட்போம், பார்த்துருக்கீங்களா? எனி டவுட் அப்படிமோ.
அதுக்கு உலகம் முழுவதும் சொல்கிற ஒரு பதில் என்ன? நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட்டு, ஒரு மண்ணும் புரியலைனாலும் நோ டவுட்டு. அதில் சில பேர் ஒல்லியாக உட்காந்து கண்ணாடி போட்டு சேர் அப்படி பின்னாடி இருந்து சட்டையை அப்படி உட்கார பேசாம அவரே பாவம் ரத்தம் கேட்கி சொல்லி கொடுக்குறாரு, போங்க சாப்பிட்டீங்க அப்படின்றாய், கேள்வி கேட்க விட மாட்டான். இப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கொஞ்ச நேரம் இருமா, ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு வாரியார் சாமி சொன்னது, குன்றக்குடி அடிகளார் சொன்னது, கீவா ஜெகநாதன் சொன்னது எல்லாத்தையும் போட்டு 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 இந்த இதில் தேடுவோம் இல்லையா, கூகுளில் தேடுற மாதிரி, நம்ம மூளை மாதிரியான ஒரு கருவியை உலகத்தில் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ வேகமாக அது பண்ணி கொடுக்கும். கண்டுபிடிச்சிட்டேன் நான். என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம எங்கேயாவது போனோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் கடைக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், நூலகத்துக்கு போகிறேன், அக்கா பையன் வந்திருக்காரு ஊர்லேருந்து அவரை வரவேற்க போகிறேன், சாப்பிட போகிறேன், சும்மா போகிறேன், இது வரைக்கும் சொல்லுவோம். ஒரு எருமாடு போகுது, அதில் போய் கேளுங்க எங்கே போகிறேன்னா அது பேசுமா? பேசாது. அது எங்கே போகுதுன்னு அதுக்கு தெரியாது. போகிற போகில் என்னமா சாப்பாடு இருந்தால் இலை இருந்தால் தின்ட்டு போகும். அப்போ அதனுடைய கால்கள் எங்கே போகின்றனவோ அதன்படி அவை போவதால் அவற்றுக்கு கால்நடை என்று பெயர். மனம் தீர்மானித்தபடி நாம் செல்வதால் நமக்கு மனிதன் என்று பெயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் மனத்தின் தீர்மானத்தின்படி நடப்பவர். அதனால தான் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ஒரு மேடைங்க மெட்ராஸில் கண்ணதாசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி எல்லாரும் அவரை பாராட்டுறாங்க. அவர் இறந்த நேரத்தில் பாராட்டினா எப்படி? ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு, ஒரு பக்கம் மனோரமா, இன்னொரு பக்கம் இவர் MS விஸ்வநாதன், அதில் வாலியே உட்காந்துருக்காரு, பெருங்கூட்டம், எல்லாரும் கண்ணதாசனை பாராட்டுறாங்க. அதில் மனோரமா எந்திரிச்சு பாட்டே பாடுறாங்க. இந்த பாட்டை, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன, அந்த பாட்டை பாடுறாங்க. அதில் ஒரு வரி வரும், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இப்படி எழுத இனிமேல் யார் முடியும், கண்ணதாசனால தான் முடியும்னு சொல்லி கண்ணீர் விட்டுச்சுங்க. அந்த அம்மா அழுக, அவர் விஸ்வநாதன் அழுக, பாலியும் அழுதுருக்காரு. ஏன் தெரியுமா? அது அவர் பாட்டு. ஏடா நம்ம பாட்டு அவர் பாட்டுன்னு சொல்லி எல்லாரும் அழுகுறாங்க அப்படின்னு இவருக்கு அழுகு வந்திருக்கு. இது நான் எதுக்கு சொல்கிறேன்? ஒரு கேள்வி கேட்குறப்பயே அதுக்கான அந்த பதிலும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ இனிமையாக இருக்கும். கல்வின்னா என்ன? கல்வின்னு அதிகாரம் வச்ச திருவள்ளுவர் கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சார். கேள்வின்னா நீங்கள் கொஸ்டின் நினச்சிடாதீங்க, கேட்கறது, கேள்வி கேட்டுக்கிறது, அப்படியே கேள்விப்படுறது, அறிந்து கொள்ளுதல், திரும்ப திரும்ப. சரி, நான் பல்கலைக்கழகத்தில் PhD MPhil PhD ரெண்டும் படித்தேன். அந்த நேரம் தமிழ் இலக்கிய உலகின் மிகப்பெரிய பேரறிஞர், அவர் பேர் நான் சொல்கிறேன், அவர் வந்தார். நாங்கள்லாம் ஒரு 100 பேர் உட்காந்துருக்கோம். எல்லாரையும் பார்த்தாரு, வாழ்த்து சொன்னார். உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் சொல்லவான்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ அவருக்கு அப்போவே 85 வயசு இருக்கும். அவர் சொல்கிறாரு, திருவாரூரில் நான் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறேன், 9ஆம் வகுப்பு பாடம் நடத்துகிறப்ப நான் எதை நடத்திக்கிட்டு இருக்கேன்னா, நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த போராட்டத்தை நடத்துகிறேன். நடத்திக்கிட்டே இருந்தப்ப திடீர்னு ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னா, சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார், ஆமாம். நக்கீரனும் மனுஷன் தானே, ஆமாம். 2 பேருக்கு சண்டை வந்துச்சுல்ல, ஆமாம். அப்போ கோவம் வந்த சிவபெருமான் நக்கீரனை அடிச்சிருக்கலாம், கத்தியில் கூட குத்திருக்கலாம். மனுஷனுக்கு மனுஷன் அப்படி செய்யாமல்
திடீர்னு நெத்திக்கண்ணை திறந்து தான் சுப்ரீம் பவர், அந்த காலத்தில் அப்படி வேகமா நெருப்பு மாதிரி கண்ணை திறந்து தீப்பொறி பறக்க ஒரு மனுஷனை சிவபெருமான் எரிச்சாரே ஏன்? இது 9வது வகுப்பு படிக்கிற பையன் கேட்குறான். வாத்தியார் கொஞ்சம் திகைச்சு போனார். சிவபெருமான் ஏன் மனுஷனாக வந்தாலும் திடீர்னு தான் கடவுளுங்கிற மாதிரி நெத்திக்கண்ணை ஏன் திறந்து காமிச்சார்? அப்புறம் அவர் படித்தவர் பாருங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். எப்படி? இப்போ எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமக்க போனார், பிட்டை வாங்கி சாப்பிட்டாரு, வேலையை பார்க்கல. பாண்டிய மன்னன் பெரம்பல அடித்தான். அடித்த அடி அவன் மேலே பட்டது, மந்திரி மேலே பட்டது, குதிரை மேலே பட்டது, யானை மேலே பட்டது, உலக உயிர்கள் மேலே பட்டதுன்னு நான் சொல்லி முடிச்சோன்னு ஒரு பையன் எந்திரிச்சிட்டான். அடி எல்லார் மேலேயும் படித்தா? ஆமாம். அந்த புட்டு தின்னாரு, அது எல்லாருக்கும் போச்சா அப்படின்னு கேட்டான். நியாயம் தானே? முதல்ல அதை நான் சொல்லியிருக்கணும்ல, புட்டு எல்லாத்துக்கும் போச்சுன்னு. இப்போ இவர் கேள்வி கேட்குறாரு. அவன் இந்த பையன் கேட்டுட்டான், ஏன் சிவபெருமான் நெத்திக்கண்ணை திறந்து காமிச்சார்? இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி? திருவிளையாடல் படத்தில் தர்மிங்கிற நாகேஷ் அவருக்கு சிவபெருமான் பாட்டு எழுதி கொடுப்பார். அவர் கல்யாணம் ஆகாத ஒரு பிரம்மச்சாரி, அவருக்கு 1000 பொற்காசு வேணும். மன்னனுக்கு சந்தேகம் வந்தது, பாண்டிய மன்னனுக்கு. என்ன சந்தேகம்? பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா? இப்போ இதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ முதல்ல கூந்தல் உண்டா, முதல்ல அது ஒரு நீளமான கூந்தல் உண்டா, குறைவான கூந்தல், அப்படி வேணால் பட்டிமன்றம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னொன்று, பெரியார் ஒரே வார்த்தையில் சொன்னார், எல்லாத்தையும் பாய்கட் பண்ணிக்கோ, பண்ணிட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷமா திரி, அதை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காதுன்னு போயிட்டார் அவர். கூந்தலுக்கு மனம் உண்டா? இந்த சந்தேகம் வந்துருச்சு. நீங்கள் கேட்கலாம், இப்படி இதுன்னு வேலையை தவங்களான்னு. இல்லை, அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது. இல்லை, மன்னன் கேள்வி கேட்குறான், பரிசு கொடுக்குறான். சரி இருக்கட்டும், 1000 பொற்காசு பரிசு. இதை கேள்விப்பட்டு அந்த தருமிங்கிற ஏழை புலவன் சிவபெருமான்கிட்ட கேட்டான், எனக்கு யாரும் இல்லையா, என்ன செய்யுது? உடனே சிவபெருமானே புலவராக வந்துட்டார். நல்லா பாருங்க, அவர் நினச்சா ஒரு 1000 பொற்காசு அவனுக்கு கொடுக்க முடியாதா? கொடுக்கலாங்க. தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, தமிழுக்கு ஒரு பாட்டு வேணும். உடனே அவர் என்ன பண்ணார்? தானே ஒரு பாட்டு எழுதி அவன்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு கொடு. அவர் நாயை சூட கேட்பார். சரி, பரிசு கிடைத்தால் நான் வாங்கி கொள்ளுகிறேன், வேறு ஏதாவது கிடைத்தால் என்னிடம் வா, நான் பார்த்து கொள்ளுகிறேன், எங்கெங்கே வீங்கியிருக்குண்ணா அப்படிம்பாரு. அதே மாதிரி கொண்டு போவார். பார்வேந்தே என்னை பார்வேந்தே, அதுலேயே சிலேடை இருக்கு பாருங்க. பார்வேந்தேன்னு நாட்டுக்கு அரசன், என்னை பார்வேந்தே சீமி அப்படின்னு அர்த்தம். பார்வேந்தே என்னை பாட்டுடன் வந்திருக்கும் தருமியை பார்வேந்தே சொல்லிட்டு பாட்டை வாசி. ஒன்னே, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ பயில் இது களிய நட்பின் சரியை தறிவை கொந்தலின் அறிவும் உழவோ நீ எரியும் போய் சொல்லி முடிச்ச உடனே அற்புதமான பாட்டு, அருமையான பாட்டு, 1000 பொற்காசுகள் கொடுங்கன்றாங்க. போடுங்கள் போடுங்கள், முதலில் பால்காரன் கடையை அடக்கணும் அப்படிம்பாப்புல. கொடுக்க போகிறப்ப மன்னா அப்படிம்பார். யார்? நக்கீரர். சற்று பொருங்கள் புலவரே, இங்கே வருகிறாரா? வரமாட்டேன், பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருவேன், அதற்குள்ள என்ன அவசரம்? மன்னா போடுங்கள். அதில் தான் சந்தேகம். என்ன முதற்க இந்த பாடலை எழுதியது யார்? நான் எழுதுனேன். அப்புறம் மண்டபத்தில் எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வந்து நான் எழுதுனா? சரி, அப்படி என்றால் அதற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு பிறகு பரிசை பெற்று செல்லலாம். போங்கப்பா, மன்னருக்கே புரிந்து விட்டது, உமக்கு என்ன? கடைசியில் உமது பாடலில் பிழை இருக்குதுன்றவர். இவர் மைண்ட் வாய்ஸ் சொல்லும், இதுக்கு தான் புதுசாக பாட்டு எழுதுறவன் நம்பி வரக்கூடாதுங்க, எனக்கு பரிசு வேண்டாம் ஒன்றும் கிளம்புவார். சிவபெருமான்கிட்ட போய், ஏயா உனக்கு பாட்டு எழுத தெரியலன்னா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, இப்போ எனக்கு உன்னைய நம்பி புலமும் போச்சு, கத்தி கத்தி குரலும் போச்சு, யார் பாட்டில் குறை சொன்னது? இவர் சொல்லுவார். அங்கே ஒருத்தன் சொன்னால் சிவபெருமான் போவாருங்க. யார்? சிவாஜி. 2 பேரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா இப்போ போய் போட்டு பாருங்க. வேகமாக தருமி கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டுபிடித்தவன் எவன் அப்படிம்பாப்பில். அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், முறையாக கேட்டால் சரியான பதில் வரும். சொல்லி முடித்த உடனே இவர் தான் சொல்லுவாங்க, யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரன். ஓ, கீரனா? முத்தமிழ் சங்கத்தின் தலைவன் என்பதால் அந்த தைரியத்தில் கூறினீரா? சொல்லி கேட்பாப்புல.
அவர் சொல்லுவார், அதெல்லாம் இருக்கட்டும். முதற்கண் பாடலை இயற்றியது யார்? யாம் யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்து அனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. உடனே சொல்லுவார் இவர், புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம். அதை பற்றி நீர் எனக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. எல்லாம் அறிந்து விட்டால் எழுதும் பாட்டில் பிழை இல்லை என்று அர்த்தமா? அதை நான் எடுத்து கூறக்கூடாது. கூறிப்பாரும். சரி, பாட்டினுடைய பொருள் என்ன? பாட்டினுடைய பொருள், இப்போ நான் இந்த பாட்டை முதல்ல நாகேஷ் வாசிக்கிறப்ப சோகமாக இருக்கும், இவர் வாசிக்கிறப்ப கம்பீரமாக இருக்கும். அது என்ன பொருள் தான்? ஒரு வண்டை பார்த்து ஒருத்தன் கேட்குறான், மலையில் வாழுகின்ற தோட்டங்களில் வாழுகின்ற உயர்ந்த சாதி வண்டே, நீ பார்த்த மலர்களுள் என் தலைவியின் கூந்தலுக்கு இணையான வாசனையுடைய மலர்களை பார்த்ததுண்டோ? இதுதான் கேள்வி. இதுதான் அந்த பாட்டு. அப்படிதான் என்ன அர்த்தம்? இந்த வாசம் அதில் இல்லைன்னு அர்த்தம். இதைத்தான் நான் எழுதிக்கிறேன். அவர் சொல்றாரு, இதன் மூலம் நீங்கள் மன்னருக்கு சொல்லுவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு. யாரு? சிவபெருமான். இல்லை, வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மற்றவற்றால் தான் பெண்களுக்கு கூந்தல்ல மனம் உண்டு, செயற்கையால் தான் மனம் உண்டு. யாரு? நக்கீரன். 2 பேருக்கும் போட்டி நடக்குதுங்க. இப்ப திடீர்னு என்னாச்சு தெரியுமா? உத்தம சாதி பெண்களுக்கு சிவபெருமான் கேட்கிறார், இல்லை. சரஸ்வதிக்கு இல்லை, லட்சுமிக்கு இல்லை. இதோட நின்றுருந்தா பரவாயில்ல. நக்கீரர் ஒருபடி மேலே போயிட்டார் ஆர்வத்தில். நான் அன்றாடம் வழிபடுகிறேனே உமையவள், இமயவள், மீனாட்சி, பார்வதி, அவளுடைய கூந்தலிலும் மனம் இல்லைன்னாரு நக்கீரர். இப்பத்தான் சிவபெருமானுக்கு சுருகுனுச்சு. ஏன் மனைவி கூந்தல்ல மனம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை சொல்றதுக்காகத்தான், டே வந்திருக்கிறதே அவ ஹஸ்பண்ட் தாட்டா அப்படிங்கிறதுக்காகத்தான் தான் நெத்திக்கண்ணை திறந்து காட்டினாராம். யாரு? சிவபெருமான். விசிட்டிங் கார்டு மாதிரி. அப்படி நெத்திக்கண்ணை திறந்தது காரணம் அவள் எரிக்கிறதுக்காக இல்லை. நீ சொன்னையே அந்த மீனாட்சி, பார்வதி, உமையவள், அவளுடைய வீட்டுக்காரன் நான் தான் காட்டுறதுக்கு தான் கண்ணை திறந்தாரு, மற்றபடி எரிப்பதற்காக இல்லை. இதோட கதை முடியலை. இந்த கேள்வியை கேட்ட 9ஆம் கிளாஸ் படித்த அந்த பையன் யார் தெரியுமா? தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி செய்து எழுத்துலகில், பேச்சுலகில், திரையுலகில் சாதித்து காட்டிய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்தான். அவர்கிட்ட அந்த பதில் சொன்ன வாத்தியார் பேர் தண்டபாணி தேசிகர். தேவாரத்துக்கு உரை எழுதியதோடு மட்டுமில்லை, மிகப்பெரிய வித்வான். அதனால தான் இவர் முதலமைச்சரானே அவரை கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை போற்றி அவருடைய திருவடிகளை வந்து வழங்கினார். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? கல்வி என்பது என்ன என்று கேட்டால், மதிப்பெண்ணுக்காக படிப்பது கல்வி இல்லை, ப்ரமோஷனுக்காக படிப்பது கல்வி இல்லை, அல்லது நான் படித்தவன் என்று பெயர் போட்டு நீளமாக பட்டங்களை போட்டுக்கொள்வதற்காக படிப்பது கல்வி இல்லை. கல்வியின் மூலமாக நாம் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். ஏன் படிக்கணும்னு கேட்குறோம். ஏன் படிக்கணும்னா, ஒரு பார்வை இல்லாதவர் பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தார். அந்த பக்கமாக ஒரு பஸ் வந்துச்சு. உடனே அவர் கேட்டார் பக்கத்தாள்கிட்ட, ஐயா பஸ் வருது, அது எங்கே போகுதுன்னு தெரில, நம்பரும் தெரில, ஊரும் தெரில, அது எங்கே போகுதுன்னு பாருங்க. இன்னொரு ஆள்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு, பார்வை இல்லாதவர். இவர் மாதிரியே இன்னொரு ஆளை அந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த பஸ் எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுது. இவருக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை மாதிரி அவருக்கும் பார்வை இல்லை போட்டுருக்குன்னு பக்கத்தில் போய் அவர் கையை பிடிச்சி, என்னைய மாதிரி உங்களுக்கும் கண் தெரியாதான்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு கண்ணு தெரியுமியா, படிக்க தெரியாதியா அப்படின்னார். படிக்க தெரியாது என்றால் பார்வை இருந்தும் பயனில்லை என்பது தான் முக்கியம். கண்ணுடையோர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த கண்ணுங்கிற விஷயம் இருக்குதே, இது படித்தாத்தான் பயனுடையதான். பட்டம் கல்விங்கிறது மட்டும் இல்லைங்க, எதை படித்தாலும் நமக்கு வந்து அதில் ஒரு இனிமை கிடைக்கணும். நான் சொல்கிறேன்ல, ஒரு நல்ல நகைச்சுவையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும், ஞானம் வேணும்.
ஞானமும் கல்வியும் நயத்தல் அருதுங்கிற போது அதுக்கான முயற்சிகள் நாம் எடுத்துக்கிறணும். 2ஆம் கிளாஸில் ஒரு விஷயத்தை படிக்கிறோம், 8ஆம் கிளாஸில் படிக்கிறோம், 10ஆம் கிளாஸில் படிக்கிறோம், எம்ஏ படிக்கிறோம். அறிவு கூட 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 அதனுடைய பொருள் தெரியுது. திருக்குறளை சொல்கிறோம் இல்லையா, திருக்குறளுடைய முழுமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கல்வி அறிவை உயர்த்துக்கணுங்க. எப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தன் வயலில் வேலை பார்த்துட்டு இருந்தான். உருண்டையாக ஒரு கல் கிடச்சது, பார்க்குதான் பளபளப்பாக இருக்குது. அதை அப்படியே கொண்டு போய் ஒரு காய்கறி கடைக்காரருக்கு கொடுத்து இது என்னன்னு பாரு. நான் பார்த்தா நல்லா இருக்கே, என்ன வேணும்? இல்லை இதை வச்சுட்டு ஏதாவது கொடுக்குறியா? சரி ஒரு மூடை கத்திரிக்காய் எடுத்துக்கோ. இல்லை கொண்டா கொண்டு வாங்கிட்டான். கொண்டு போய் பக்கத்தில் ஒரு அரிசி கடை இருந்துச்சு, அவர்கிட்ட காமிச்சான். அவர் பார்த்தாரு, எப்பா இது வைர மாதிரி இருக்கே, கொண்டா ஒரு மூடை அரிசி எடுத்துக்கோ. இல்லை கொடு, அது கத்திரிக்காய், இது அரிசி. ஒரு நகைக்கடைக்கு போனான், அவர்கிட்ட காமிச்சான். அவர் எந்திரிச்சின்னு கும்பிட்டாரு, ஏய் வைரமப்பா, 1 கோடி ரூபா தர்றேன் கொண்டா. இவன் பார்த்தான், வேணாம் கொடு. நேர வைர கடைக்காரர்கிட்டே போயிட்டான். அவர் பார்த்தாரு, இதெல்லாம் வச்சு பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னார், இதுக்கு 5 கோடி தரலாம், அவ்வளோ பெரிய தகுதி உடையது, நான் 5 கோடி தர்றேன், கொடுக்குறியா? அவன் அசந்து போய் நின்ட்டான். ஒருத்தனுக்கு கத்திரிக்காய் மூட்டை, ஒருத்தனுக்கு அரிசி மூட்டை, ஒருத்தனுக்கு 1 கோடி. அதன் மதிப்பு தெரிஞ்சவனுக்கு அது 5 கோடி என்றால் திருக்குறளை சில பேர் கத்திரிக்காய் மூட்டையாக பார்க்குறாங்க, சில பேர் அரிசி மூட்டையாக பார்க்குறாங்க, சிலர் மட்டுமே அதை வைரமாக பார்க்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு நம்ம சரியாகணுங்க. நாம் நம்மளை வளர்த்து கொண்டால்தான் படிக்க முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப பேச்சாளர் அதெல்லாம் சொன்னாங்க. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் நடிகர்னு சொன்னால் சரிங்கிறாங்க. இன்னும் சில பேர் ரஜினி முருகன் அப்பா தானே அப்படின்னு ஒன்னே சரின்றாங்க. நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இறங்குறப்போ ஒருத்தர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு, விடவே இல்லை. பரவாயில்லைங்க என்ன இருக்கட்டும். எனக்கு அப்படியே கண்ணு கலக்கிடுச்சு, என்ன ஒரு தமிழ் அபிமானம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவர் சொன்னார், இந்த கையில் தான் நயன்தாரா பிடிச்சி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டார். இந்த பிகில் படத்தில் நயன்தாரா கூட்டிகிட்டு வருவேன் இந்த கல்யாணத்துக்காக, இந்த கையை அப்படிங்க ஆவிச்சிருக்காரு. நல்ல வேளை நீ இனிமேல் கையா கழுவக்கூடாதுன்னு என்னை சொல்லாமல் போயிட்டாரு. இருக்கட்டும் பரவாயில்ல. சினிமா சொல்கிறோடனே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. இப்போ டிஎஸ்பின்னு ஒரு படம் வந்துச்சு, சுமாராக தான் ஓடிச்சு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. கதாநாயகன் விஜய் சேதுபதி. அதில் அந்த படத்தில் நான் அந்த கதாநாயகி விளக்கப்படி அப்பாவை நடிச்சிருந்தேன். அந்த பொண்ணு கூட திருச்சிக்கார பொண்ணு நினைக்கிறேன், அது மிஸ் மெட்ராஸோ மிஸ் தமிழ்நாடோ ஏதோ ஒரு பட்டம் வாங்கினது, அழகி பட்டம் வாங்கினது. அப்படின்னா நான் தானே அப்பாவாக இருக்க முடியும், வேறு வழி இல்லைல்ல. உங்களுக்கு சிரிக்கிறது தெரியுது, பார்த்துக்கிட்டேன் என்னான்ட்டு. இந்த படம் ஷூட்டிங் பாண்டிச்சேரியில் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ 2 மணி 3 மணிக்கெல்லாம் பாட்டு சீன் போயிட்டுருக்கு. திடீர்னு விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணார் என்கிட்ட, ஐயா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் சினிமாவுக்கு வர முந்திருந்தே உங்கள்ட்ட ரசிகன் நான், உட்காருங்க எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரிண்ணே, ஆனால் ஞாபகம் வச்சுக்கங்க, நான் கேட்ட திருக்குறளாக இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறது, நானாக ஒன்று எழுதி தர்றதா? அவர் சொல்கிறாரு, இப்போ திருக்குறள்னு சொன்னோன்னே ஆகரமதில் எழுத்தலாம் ஆதிவாதம் அப்படி சொல்லாமல் இது வரைக்கும் கேட்காத குறள் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னார். இப்போ பாரதியார் பாட்டினோடனே சில பேர் ஓடி விளையாட்டு பாப்பா உட்காந்துரு பாப்பான்னு உடனே சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. இளையராஜா வந்து சொல்லி காட்டுற வரைக்கும் நமக்கு அந்த பாட்டு தெரியுவாங்க. எது நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, அந்த பாட்டு பாரதியார் பாட்டுன்னு எத்தனை பேருக்குங்க தெரியும்? யோசிச்சு பாருங்க. காக்கை சிறைகள் நந்தலாளா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாளா, பாரதி பாட்டுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ அவர் கேட்குறது என்ன, நான் அறியாத திருக்குறளை சொல்லுங்க. சரின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன்.
ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா துறையில் வேலை பார்த்துட்டு இருந்த பல பேர் வந்து உட்காந்துட்டாங்க. அந்த டைரக்டர் வேகமாக ஓடியா இருந்தார் பொன்ராமு. ஒன்று நடிக்க வாங்க, இல்லாட்டி என்னையும் சேர்த்துக்குங்க. இங்கே இருங்க ஒரு நிமிஷம், இவருக்கு சொல்லிட்டு வரேன். அப்பா அவர்கிட்ட ஒரு திருக்குறள் சொன்னேன். என்ன திருக்குறள்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, கேள்விப்பட்டனாலும் கேட்டுக்குங்க. திருவள்ளுவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னா, இந்த உலகத்தில் பொருள் வச்சுருப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அவங்ககிட்ட பொருள் இருக்காது. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவன் சிரிப்பதும் சிரிப்பதவன் அழுவதும் விதியால் வந்த விலை இல்லை அப்படின்னு சொல்லி பாலி ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். புத்தன், இயேசு, காந்தி